மாடல் கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம். அது ரிலேட்டடாக இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டிரான்ஸ்லேஷன் பற்றின கொஸ்டின் தான். இது 2013 நடந்த கொஸ்டின். பொது தமிழும் பொது அறிவும் குரூப் 4 ரிலேட்டடான கொஸ்டினில் நமக்கு கேட்ட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஆனால் இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் எப்படி அட்டன் பண்ண போகிறீங்கங்கிறது தான் இதில் ட்விஸ்ட்டே. நமக்கு இப்போ தமிழில் 100 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 100 கொஷினுமே எல்லாருமே போடக்கூடாத லெவலில் வைப்பாங்க. இதில் ஒரு 50 கொஸ்டின் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், 50 to 70 கொஸ்டின் இருக்கும். ஸோ 20 கொஸ்டின் கிட்ட நமக்கு புக்கில் இருந்து தான் வரும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் இல்லைன்னா ஒரு 5 கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அந்த ரிலேட்டடில் வர்றது தான் இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒரு கொஸ்டின். ஆனால் இந்த ஒரு கொஸ்டின் எல்லோரும் போட்டிருப்பாங்களாங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான், சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் 34வது கொஸ்டின். சரி, ஸோ நல்லா நீங்கள் கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிங்க. ஒரு பாடல் வரி கொடுத்துட்டாங்க. அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு சலவர் அப்படிங்கிற சொல்லோட ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கில சொல் கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தமிழ் சொல் உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கணும். சலவர் அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வஞ்சகர் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வரணும், சரிங்களா? இவர் வஞ்சகர் அப்படின்னா அதுக்கான தமிழ் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீனிங் ஈஸியாக அடிச்சிடலாம். நீங்கள் வாசிக்கும் போதே ஓரளவு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஆர் டி இதில் தான் வரும். பிசைட் ஃபுல் பேர்சன் அப்படிங்கிறவர் தான், ஃபுல்லாகவே அவர் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி தெரியணும். ஸோ இது புரிஞ்சுக்கணும். இதுக்கு பொருளும் தெரிஞ்சிருச்சு, இங்கிலீஷ் வேர்டும் தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ அப்போ இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த பாடல் வரி இனிதே அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இனிதே இனிதேன்னு முடிஞ்சாலே இன்னா நாற்பது, சரிங்களா? இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, இனியவை நாற்பதுன்னு 2 இருக்குது. ஸோ அப்போ இது இனியவை நாற்பதோட பாடல்கள், சரிங்களா? இனியவை நாற்பதோட பாடலில் 20வது பாடல் வந்து நமக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இனியவை நாற்பதில் உள்ள 20வது பாடல் வந்து நமக்கு பாடல் வரியை அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. அதில் சலவர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் சொல் புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷும் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். டிரான்ஸ்லேட்டை பொறுத்த வரைக்கும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்படி அவங்க கேட்கும்போது அதுக்கான பொருள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். இதுக்கு வந்து இப்படி கேட்டுட்டாங்களே, ஒரு பாடல் வரியிலேருந்து கேட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பொறுத்த வரைக்கும் புக் பேக் பின்னாடியே கொடுத்துருக்காங்க நிறையா, சரிங்களா? இப்போ ஒரு புக் இருக்குன்னா புக்கில் பின்னாடி ஒரு இயல் முடியையும் புக்குக்கு பின்னாடி புக் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு 3 வரி 4 வரி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே நம்ம படித்து வச்சுக்கிடுவோம். கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 500 வேர்டுக்குள்ளே தான் வரும், சரிங்களா? 500 நீங்கள் 1000 கூட வச்சுக்கோங்களேன். அந்த 1000 வேர்டு கூட அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ படிச்சிங்க அப்படின்னாக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. இப்போ உள்ள கொஸ்டினில் எலிஜிபிள் அப்படி கேட்குறாங்க. ஆனால் 2023 நடந்த கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, அதான் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த ஒரு கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியாத லெவலுக்கு ஒரு பாடல் வரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம வந்து கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சிலபஸ் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணாலும் அந்த சிலபஸ் ரிலேட்டடான கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனோட தெளிவான வீடியோ வேறு கொஷின்லலாம் எப்படி இருக்குங்கிறது இந்த டாபிக் பற்றியும் போடுறேன். இன்னும் வேறு டாபிக் நிறையா பார்த்து வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீக்கிரம் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாக்கி நீங்கள் எஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், நான் கொடுத்துருவேன். அதுக்கு வந்து அமௌண்ட் எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.